அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/8/2025 ஆடி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. ஷஷ்டி திதி பின்னிரவு 2 மணி 7 நிமிடம் வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. ரேவதி நட்சத்திரம் காலை 9 மணி 6 நிமிடம் வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9 மணி 6 நிமிடம் வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று ஷஷ்டி, முருக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் உங்களுக்கு சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், சந்திரன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 2இல் புதன், ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், ஜென்ம ராசியில் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான நிலையானது இன்றைய நாளில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலங்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும், கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 9 மணி 5 நிமிடம் முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 7ல் சனி, இன்று காலை 9:05 முதல் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9ல் குரு சுக்கிரன், 10ல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பயணங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், 5ல் சந்திரன், 7ல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பதும் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு மன அமைதி குறைவு உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன், 5ல் குரு சுக்கிரன், 6ல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 5இல் சூரியன், 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொல்களை சொல்லலாம் என்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.